பரமார்த்த குரு கதைகள் பாகம் 9. பொல்லா குதிரை போனதே நல்லது. களிப்போடும் நெஞ்சில் கவலையோடும் இருவரும் தங்கள் மடத்து வாயிலை அடைந்தபோது அவர்களுக்கு அழுகை பீரிட்டு வந்துவிட்டது. வாங்கப்பா என் அருமை நண்பர்களே, எந்த நேரத்தில் நாங்கள் குதிரை வாங்கப் போனோமோ தெரியவில்லை. நாங்கள் பட்டபாடு கொஞ்சமா நஞ்சமா சொல்லி மாளாது என்று கூவிக்கொண்டே தங்கள் முட்டியை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்து அழுதார்கள். உள்ளே இருந்தவர்கள் ஓடி வந்து பார்த்தார்கள். அவர்களைக் கண்டதும் மேலும் அழுகை அதிகமாகியது. அவர்கள் மிகவும் சோர்ந்து போய் சோகமயமாயிருந்ததைக் கண்டு தண்ணீர் கொடுத்து உபசரித்தார்கள். அன்போடு என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அவர்கள் இருவரும் நடந்தவற்றையெல்லாம் மாறி மாறி கூறினார்கள். மற்றவர்கள் வாயைத் திறந்து கொண்டு கேட்டார்கள். என்னவென்று சொல்வேன்? நாங்கள் முட்டையை வாங்கிய போதே அதனுள் குட்டி நன்றாக வளர்ந்து இருந்தது போலும். மரத்தின் கொம்பு தடுக்கி முட்டை கீழே விழுந்து உடைந்ததுதான் தாமதம். அந்தக் குட்டி பிடித்தது பார் ஓட்டம். அடையப்பா, என்ன வேகம், என்ன வேகம்! ஆறில் குட்டி இவ்வளவு அழகாயிருந்தது தெரியுமா? கருப்பு கலந்த சாம்பல் நிறத்தில் ஒரு முழ நீளம்தான் இருக்கும். பார்ப்பதற்கு உயரமும் பருமனும் ஒரு முயலைப் போல இருந்தாலும் ஆஹா! அந்தக் குதிரை குட்டி 2 காதுகளையும் விரித்துக் கொண்டு வாலைத் தூக்கிக் கொண்டு 4 கால்களையும் விரித்து மார்பே தரையில் பட்டுத் தேய்வது போல் ஓடின வேகம் இருக்கிறதே, அப்படி ஒரு வேகத்தை யாருமே பார்த்திருக்க முடியாது. நாங்கள் இருவரும் பார்த்தோம் என்று மட்டி ஆச்சரியம் தாழாமல் விவரித்தான். மடையனும் அவனோடு கலந்து கொண்டு வியந்தவனாக, ஐயோ, அதை எப்படி எங்கள் வாயால் சொல்ல முடியும்? அதை நினைத்தால் இப்போது கூட கைகால்கள் உதறுகின்றன. வாய் வார்த்தை தடுமாறுகிறதே என்றான். மற்ற சிஷ்யர்கள் எல்லாரும் மட்டியும் மடையனும் அடைந்த பெருந்துன்பத்துக்காக வருந்தினார்கள். தங்கள் குருதேவருக்கு குதிரை கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஐவருமாகச் சேர்ந்து அதிகமாக வருந்தி அழுது வருந்தினார்கள். அப்போது பரமார்த்த குரு அவர்களின் குருபக்தியைப் பாராட்டி அவர்கள் அழுகையை நிறுத்துமாறு வேண்டினார். கூண்டோடு போனது குளிரும் காய்ச்சலும் என்பது போல 5 பொன்னும் போச்சு, அதனுடன் குதிரைக்குட்டியும் போச்சு. போனால் போகட்டும், ஒரு வகையிலே அது நமக்குத் தேவையில்லை போலத்தான் தோன்றுகிறது. போய்த் தொலைந்ததே மேல். சிறு குட்டியாக இருக்கிற போதே அதற்கு அவ்வளவு வேகம். 2 பேராலும் ஓடிப்பிடிக்க முடியாத அவ்வளவு கடும் வேகம். அப்படியானால் அது வளர்ந்து பெரியதானால் இன்னும் எவ்வளவு வேகம் ஓடும்? ஓ, நினைக்கவே பயமாக இருக்கிறது. அந்தளவு முரட்டுக் குதிரையின் மீது இந்தக் கிழவன் ஏறிச் சவாரி செய்யத்தான் முடியுமா? அவ்வளவு பலமும் என் உடம்பில் கிடையாதே. நினைக்கிற போதே பயமாயிருக்கிறதே. எல்லாம் நன்மைக்கே. சும்மாவே கிடைத்திருந்தாலும் அந்த வம்பு நமக்கு வேண்டவே வேண்டாம். கவலைப்படாதீர்கள் என்று பரமார்த்த குரு தம் சிஷ்யர்களைத் தேற்றினார்.